Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம 3 type of material varieties வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். எல்லாமே சூப்பரான தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான். ரொம்ப நியர்பை தீபாவளி வந்துருச்சு. ரொம்பவே ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. சோ இதுல இருக்கிற sarees எல்லாமே வந்து மேக்ஸिमम வந்து உங்களுக்கு 3 working days குள்ள கிடைக்கிற sarees-ஆ தான் நம்ம போட்டுருக்கோம். சோ வந்து பாத்தீங்க அப்படினா வந்து இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படினா தீபாவளி டைம் அப்படிங்கிறதுனால நார்மலா 3 working days அப்படிங்கிறது ஒரு 4 to 5 working days கூட ஆகலாம். ஆனா இப்போ உங்களுக்கு 11th ஆகுறதுனால 20th தீபாவளி அப்படிங்கறதுனால நியர்பை உங்களுக்கு வந்து 14th or 15th வந்து இன்னைக்கு நீங்க பிளேஸ் பண்றது வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி ரீச் ஆயிடும். இந்த 3 working days குள்ள ரீச் ஆயிடும். பட் in rare case உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா 4 to 5 working days கூட எடுத்துக்கலாம். சோ இன்னைக்கு பிளேஸ் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு மேபி 13th க்கு ரீச் ஆயிடணும். நார்மலா வந்து 13th or 14th ரீச் ஆகணும். in rare cases இந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் இந்தனால கொரியர் ரஷ் ஆகுது அப்படினாலுமே 15th or 16th குள்ள ரீச் ஆகிடும். சோ அதனால இதுவரையும் தீபாவளி ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணாம இருக்கீங்க, நான் தீபாவளி ஆர்டர்ஸ்க்காக பிளேஸ் பண்ணனும் அப்படின்றவங்க கண்டிப்பா நீங்க வந்து பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏன்னா இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் நிறையவே எடுத்துட்டு வந்திருக்கோம். 2 days வீடியோ என்னால போட முடியல. போஸ்ட் பேஜ்லயும் வாட்ஸ்அப் குரூப்லயும் தான் வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். சோ அந்த போஸ்ட் பேஜ்ல இருந்து கூட வந்து நமக்கு ரெகுலரா வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்றவங்க இருக்காங்க. அது 2 days-ஆ நம்ம வீடியோ போடல அப்படின்றதுனால வாட்ஸ்அப் குரூப்லயோட அப்டேட்ஸும் போஸ்ட் பேஜோட அப்டேட்ஸும் பார்த்து அதுல இருந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிருந்தாங்க கஸ்டமர்ஸ். சோ வந்து நான் ஒரு சில டைம் வந்து யோசிப்பேன், வீடியோ போட்டாதான் வந்து கஸ்டமர்ஸ் வந்து பாப்பாங்க, போஸ்ட் பேஜை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அதனாலதான் நான் நிறைய வீடியோஸ்ல வந்து சைட் பை சைட் போஸ்ட் பேஜும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்க குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. குரூப்ல இல்லாதவங்க ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது, அன்னெசரியா ஜாயின் பண்ணிட்டு லிஃப்ட் ஆகாதீங்க. ஏன்னா நிறைய ரீசெல்லர்ஸ் இருக்காங்க, ஒரு சில ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. சோ அந்த இடத்துல நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு தேவையில்லைன்னு லெஃப்ட் ஆகும் போது அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபிள் ஃபீல் இருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஆல்டர்னேட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து போஸ்ட் பேஜ்ல வந்து போஸ்ட் போடுறோம். மீன் வாட்ஸ்அப் குரூப்ல என்னென்ன போடுறோமோ அது அப்படியே வந்து போஸ்ட் பேஜ்ல வந்து போடுறோம். சோ அதனால பாஸ்ட் 1 hour 1 day நீங்க எவ்வளோ இதா வந்து போஸ்ட் பார்க்கலையோ அதுலயே இருந்து அப்படியே தொடர்ந்து கடைசியா போஸ்ட் பண்ண வரையும் பாத்துருங்க. ஏன்னா ஒரு போஸ்ட்ல முன்னாடிலாம் 5 images தான் ஆட் பண்ண முடியும், இப்போ வந்து யூடியூப்ல அப்டேட் பண்ணி 10 images வந்து ஆட் பண்ணலாம். சோ அப்படிங்கறதுனால இப்போ ஒரு கேட்லாக 15-20 கலர் வருது ஒரு சிங்கிள் கேட்லாக் டிசைன்லயே. அப்படிங்கும் போது அது 15-20 கலர் வரும்போது நான் வந்து 2 போஸ்டரா தான் ஆட் பண்ண முடியும்ல. சோ அதனால அந்த ஒரு சிங்கிள் டிசைன்ல இருக்கிற சாரியே அதுல உள்ள கலர்ஸ் ஆட் பண்ணும்போது 2 போஸ்ட் நான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய போஸ்ட் பண்ணிருக்கலாம். ஒரு இப்போ இன்னைக்கு வீடியோல இன்னைக்கு 1 dayல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 போஸ்ட் கூட நான் போட்டிருப்பேன், இல்ல ஒரு 5 போஸ்ட் 6 போஸ்ட் அப்படி கூட போட்டிருப்பேன். சோ அதெல்லாம் நம்ம யார் ஃபாலோ பண்ண போறாங்க அப்படின்றதுனால தான் நான் அடிக்கடி வந்து வீடியோஸ்ல சொல்றது, இது இல்லாத அப்டேட்ஸ் வந்து போஸ்ட் பேஜ்ல போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வீடியோ போட முடியாத டைம்ல வந்து இப்போ கொஞ்சம் ஒரு ஃப்ரீ டைம்ல ஏதோ 10 minutes 15 minutes வந்து அன்னைக்கு ஏதோ ஒரு டைம் எடுத்து அந்த போஸ்ட் பேஜ்ல போடுறோம் அப்படின்னா கூட அதுல இருந்து கூட ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க கஸ்டமர். அப்படிங்கும் போது சோ அந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு நம்மளோட கஸ்டமர் வந்து போஸ்ட் பேஜும் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது எனக்கு அது மூலமாவும் தெரியுது. சோ இப்போ 2 days-ஆ போடல, 2 days-ஆ போஸ்ட் பேஜ் மட்டும் அப்டேட் பண்ணியிருந்தா சோ அதுல இருந்து ஆர்டர்ஸ் வந்து கஸ்டமர் கொடுத்திருந்தாங்க. சோ எஸ்டர்டே போஸ்ட் பேஜ் அப்டேட் பண்ணிருந்தேன், அதுக்கு பிஃபோர் டே வந்து போஸ்ட் பேஜ் கூட நான் அப்டேட் பண்ணல. வீடியோல இருந்து பாஸ் வீடியோல கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க. சோ அந்த நேத்து வந்து போஸ்ட் பேஜ் போட்டிருந்ததுல அதுல இருந்து கஸ்டமர்ஸ் வந்து பார்த்துட்டு கொடுக்குறாங்க. சோ அதனால நான் எதனால இதை சொல்ல வரேன் அப்படின்னா கலெக்ஷன்ஸ் வீடியோல போடுறது மட்டும் இல்ல, போஸ்ட் பேஜ்லயும் போடுறேன். மீன் கம்யூனிட்டி அப்படின்ற நேம்ல முன்னாடி இருந்தது யூடியூப்ல, இப்ப அப்டேட் பண்ணி போஸ்ட் அப்படிங்கிற நேம்க்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல அப்டேட் பண்றோம். சோ அதுல வந்து நீங்க கலெக்ஷன்ஸ் அதுலயும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் போடுறோம். சிம்பிளாவும் இருக்கலாம், கிராண்டான கலெக்ஷன்ஸும் இருக்கலாம். ஆபீஸ் அதுல மோஸ்ட்லி ஒரு 80% வந்து ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய போடுவோம். ஒரு 20% வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ரிச் சாரி அந்த மாதிரி ஒரு 20 to 30% போடுவோம். ஸோ அதனால அந்த பேஜுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோல இல்லாத கலெக்ஷன்ஸ் அதுலயுமே இருக்கும் அப்படின்றதுனால தான் இதை சொல்றேன். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்பர் 1ல வந்து கிரேப் சில்க் சாரீஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம்.
4 டைப் ஆஃப் கிரேப் சில்க் sarees வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். மைசூர் கிரேப் சில்க் sarees வந்திருக்கு, ஆஷ்மி கிரேப் சில்க் saree வந்திருக்கு, விஸ்கோஸ் கிரேப் சில்க் saree வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேன்சி கிரேப் சில்க் saree வந்திருக்கு. இந்த 4 டைப் ஆஃப் கிரேப் சில்க் sareesம் நம்பர் 1 செக்ஷன்ல எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ 2 டேஸா வீடியோ இல்லாததுனால கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்பர் 1லயே அரைவல் ஆயிருக்கு. நீங்க நம்பர் 1 செக்ஷன் பார்க்கும் போதே வீடியோட பாதி முக்காவயசு லென்த் போற மாதிரியே இருக்கும். ஏன்னா வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 பார்ட்டா போட்டிருக்குமா, 3 பார்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் தான் வந்து வீடியோட 3/4 அந்த ரேஷியோல இருக்க போது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்க போது. அடுத்த 2 கலெக்ஷன்ஸும் ஓரளவுக்கு மினிமைஸ்டு கலெக்ஷன்ஸா தான் எடுத்துட்டு வந்திருக்கும். ஸோ அதனால மினிமலான கலெக்ஷன்ஸ் வந்து 2 and 3ல இருக்க போது, மேக்சிமமான கலெக்ஷன்ஸ் வந்து நம்பர் 1 செக்ஷன்ல இருக்க போது. ஸோ அதனால நம்பர் 1 செக்ஷன்ஸ்ல நிறைய இருக்கே அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நிறைய நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் இருக்க போது. சூப்பரான தீபாவளி அரைவல்ஸ்க்கு சிம்பிள் அண்ட் ரிச்சாகவும் இருக்கு. சிம்பிள் கலெக்ஷன்ஸா வேணுமா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணுமா, இல்ல மைசூர் கிரேப்லயே வந்து ரிச் கலெக்ஷன்ஸ் வேணுமா, எல்லா பேட்டர்னுமே இருக்க போகுது. ஸோ அதுக்கு அடுத்தடுத்த இருக்கிற ஆஷ்மி கிரேப்பும் டிஃப்ரெண்டான வந்திருக்கு. விஸ்கோஸ் கிரேப் சில்க் சாரீஸ் நல்லா ரிச்சா வந்திருக்கு. ஸோ அது மாதிரி சிம்பிளான விஸ்கோஸ் கிரேப் சில்க் சாரியும் வந்திருக்கு. ஃபேன்சி கிரேப் சில்க் சாரியும் நார்மலா வந்து உங்களுக்கு ரொம்ப ரிச்சாவும் இல்லாம ரொம்ப சிம்பிளாவும் இல்லாம ஃபுல் வீவிங்ல கொடுத்த மாதிரி தான் வந்திருக்கு. சூப்பராகவே வந்திருக்கு சாரீஸ் எல்லாமே. ஸோ இன்னைக்கு வீடியோவை பொறுத்தவரையும் நம்பர் 2 and நம்பர் 3ல என்னென்ன கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கும் அப்படின்றதையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா செக் பண்ணி பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோட கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பா பிடிக்கிற அளவுக்கு தான் வந்து நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஏன்னா இப்போ ஒரு கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வரோம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த விமன்ஸ் அப்படிங்கிற அவங்களோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அதை பொறுத்து தான் நான் கலெக்ஷன்ஸே வந்து எடுத்துட்டு வருவேன் மோஸ்ட்லி. இப்போ ஓரளவுக்கு இது வந்து பார்க்கும் போது கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத என் அளவுக்கு என்னோட இதுக்கு வந்து கெஸ் பண்ணி தான் நான் எடுத்துட்டு வரேன். இதை நீங்க வந்து சிங்கிளா வந்து ஒரு சாரியை வியர் பண்ணி அதுல இருக்கிற கலர்ஸை காமிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவா இருக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு டெலிவிஷனை எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து அதுல ஆட் கொடுக்குறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும் போது அந்த ஒரு அட்ராக்ஷனுக்காக தான், அப்பதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படிங்கறதுனால. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு சில பொட்டிக்ஸ்ல ஒரு சில ஆன்லைன் ஷாப்பிங்ல பார்க்கும் போது ஒரு சிங்கிள் சாரியா வியர் பண்ணி அதுக்கு ஒரு ரீல்ஸுக்கு ஒரு சாங் போடும் போது உங்களுக்கு ரொம்ப பெருசா அட்ராக்டிவா தெரியும். இந்த மாதிரி பிக்சரா பார்க்கும் போது பெருசா அட்ராக்டிவ் இல்லைனாலும் ஆனா ரியாலிட்டி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரீசெல்லர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றோம். கஸ்டமர்ஸ்க்கு இன்னும் ஒரு பெரிய என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு சிங்கிள் டிசைன்ல நிறைய கலர்ஸ் இருக்குன்னா அதுல ஏதாவது ஒரு கலருக்கா 2 கலருக்குனாச்சும் ஓப்பன் வியூ கொடுத்துருப்போம். பாடி போர்ஷன் எப்படி இருக்கும், பல்லு போர்ஷன் எப்படி இருக்கும், பிளவுஸ் போர்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது. இதுங்க நீங்க நார்மல் ரியல் வியூல பார்க்கும் போதுதான் இந்த பிளவுஸை நீங்க ஸ்டிச் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நீங்க அந்த மாதிரி ஒரு நல்ல அந்த இடத்துல நீங்க பாக்குறீங்கன்னா அந்த ஒரு சாரிக்கு நல்ல ரிச்சான பிளவுஸ் போட்டிருப்பாங்க. ஒரு பிளவுஸோட ரேட்டே வந்து மினிமம் 5,000 to 7,000 8,000 ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு ஆக்சசரிஸ் கிட்டத்தட்ட ஒரு 3,000 to 4,000 மேல ஆக்சசரிஸ்க்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. பட் ரியாலிட்டி நம்மளால ஒவ்வொரு சாரிக்கும் அப்படி பண்ண முடியுமா அப்படின்றத யோசிச்சு நீங்க பார்க்கும் போது அந்த காஸ்டியூம்ஸ்க்கு, அந்த பிளவுஸ் டிசைனுக்கு, அந்த போட்டோகிராஃபி, ஹெவி லைட்னிங்க்கு உங்களுக்கு செம்ம அட்ராக்ஷனா இருக்கும். நார்மலா ஒரு சும்மா டெய்லி வியர் சாரியே வந்து உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வியர் சாரி மாதிரியே வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டிவ் இருக்கும். பட் ரியாலிட்டியில நம்மளால அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண முடியுமா ஈச் அண்ட் எவ்ரி சாரீஸ்க்கும்? ஏன்னா நம்ம சிங்கிள் காஸ்டியூமை வந்து எல்லாத்துக்கும் மேட்ச் பண்ணிப்போம். மோஸ்ட்லி நம்ம நார்மலா விமன்ஸ் வந்து ஒரு 10 செட் வச்சிருக்கோனே வச்சுக்கோங்க, அதை தான் நம்ம வந்து மேட்ச் பண்ணி எல்லா சாரீஸ்க்குமே போட்டு போனோம் வச்சுக்கோங்க. பட் அந்த மாதிரி பொட்டிக்ஸ்ல ஒரு சில ஆன்லைன் ஷாப்பிங்ல வந்து ஒவ்வொரு சாரிக்குமே அது வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. சில பொட்டிக்ஸ்ல சில ஆன்லைன் ஷாப்பிங்ல எதுக்காக அப்படின்னா உங்களோட நான் இன்னும் ரிச்சா காமிக்கணும், உங்களோட இன்னும் நான் சூப்பரா வந்து ரீல்ஸ் போடணும் இப்படின்ற மாதிரி காம்படிஷன் மாதிரி அதுக்காகவே நிறைய ஸ்பெண்ட் பண்ணி அது வேற எதுவுமே கிடையாது. அவங்க ஸ்பெண்ட் பண்ற அந்த காஸ்டியூம்ஸ்க்கு, பிளவுஸ்க்கு, எல்லாத்துக்குமே அவங்க அந்த ஸ்பெண்ட் பண்ற டைம்க்கு, ஸ்பெண்ட் பண்ற போட்டோகிராஃபிக்கு எல்லாத்துக்குமே சாரியில தான் ஆட் பண்ண போறாங்க. இதுதான் ரியல். ஸோ ரியல் எது அப்படின்றத பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக நான் வந்து யாரையுமே இந்த இடத்துல குறை சொல்ல வரல. ஸோ வந்து அந்த சிங்கிளா பார்க்கும் போது ஒரு அட்ராக்ஷன் இருக்கு அப்படிங்கும் போது நம்மளால இப்படிதான் ஒரு ரியல் வியூ
இந்த ரியல் வியூல என்னால வந்து இந்த சாரியே புட்டாஸ் இருக்கு அப்படிங்கும் போது நான் வந்து இதுக்கு வந்து எந்த ஒரு டிசைனும் கொடுக்க, இந்த சாரியோட பிளவுஸ் வந்து பிளைனா இருக்கு, சரி என்னால வந்து ஒரு சிம்பிள் ஆரி ஒர்க் தான் போட முடியுமா, இல்லையா என்னால வந்து ஆரி ஒர்க்கே வேணாம், எப்ப பாரு நம்ம ஏன் டிசைனர் பிளவுஸ் போடணும், இந்த மாதிரி சிம்பிள் பிளவுஸ் போட்டா எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதே இந்த மாதிரி பிக்சர்ஸா கொடுக்குற இடத்துல தான். இதுதான் சாரி, இதுதான் பிளவுஸ், இதுதான் பல்லு அப்படிங்கும் போது இந்த சாரி உங்களுக்கு வியர் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க தான் யோசிச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரியாலிட்டி. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோல சொல்றேன். இதனால நான் யாரையுமே இந்த இடத்த பிளேம் பண்ண வரல, இவங்கள அவங்கள அப்படின்றத நான் யாருமே பிளேம் பண்ண வரல. அவங்கவுங்களோட பிஸ்னஸ் அவங்கவுங்களோட ஸ்டைல்ல பண்றாங்களே ஒழிஞ்சு, அதான் அந்த ஸ்டைல்ல பண்ணும்போது அப்போ ஒரு பிசினஸ் அப்படிங்கும் போது காம்படிஷன் அதிகமா இருக்கும். யாரெல்லாம் இப்போ இந்த மாதிரி சாரீஸ் பண்றாங்க அப்படிங்கும் போது அவங்களோட காம்படிஷன் அதிகமா தான் இருக்கும். எப்படின்னா ஸோ இவங்களோட நம்ம பெட்டரா பண்ணணும் அப்படின்றது. ஸோ அது வந்து ஒரு சில இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி ஃபைட்டிங் காம்படிஷன் மாதிரி போயிடுச்சு. ஸோ அப்படிங்கறதுனால அதுக்கு வந்து இன்னும் பெட்டரா காமிக்கணும், இன்னும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணும் போது அது சாரி பிரைஸ் ஆட் பண்ணி நிறைய இடத்துல ஸ்பெண்ட் பண்ணி அந்த போட்டுட்டு இருக்காங்க. அது நம்மளுக்குமே வந்து நல்ல தெளிவா தெரியும். நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேருக்கு வந்து கஸ்டமர்ஸ் இல்ல, யார் நார்மலா பாக்குறவங்க எல்லாருக்குமே வந்து அது தெளிவா தெரியும். இருந்தாலுமே ஒரு அட்ராக்ஷன்ல நம்ம போயிட்டு பர்ச்சேஸ் பண்றோம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு நார்மலா போடுறோம் அப்படிங்கும் போது எதுக்காக ஒரு மாடலோ இல்ல வந்து ஒரு சினி ஆக்டர்ஸோ இது மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து அவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க அட்வர்டைஸ் பண்றாங்க அப்படிங்கும் போது அப்பதான் அட்ராக்ட் ஆகி நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அதே கான்செப்ட் தான் அவங்கவுங்களோட பிஸ்னஸ்க்கு அவங்கவுங்க வந்து அந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்றாங்க. ஸோ இதை நான் யாரையுமே குறையா சொல்ல வரல, இவங்க வந்து பொறாமையில சொல்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க. அவங்கவுங்களோட பிஸ்னஸ் எத்திக்ஸை ஃபாலோ பண்றாங்க. இது என்னோட எத்திக்ஸ். பிக்சரா போடும் போது தான் கஸ்டமர்ஸ்க்கு ரியலான சாரியோட கான்செப்ட் கிடைக்கும், ரியலான சாரியோட வியூ கிடைக்கும். ஸோ நம்ம அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி வந்து பிக்சர்ஸா கொடுக்குறோம். அதுவும் இல்லாம நம்மளே ஒரு சின்ன பிசினஸ் என்டர்பிரனர் தான், அதுக்கு கீழே ஒரு சில ரீசெல்லர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கும் போது அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு சில பேர் வந்து நான் வீட்டுல சும்மா நார்மலா ஹவுஸ் ஒய்ஃப் தான், ரொம்ப கூட நான் படிக்கல, ஒரு டிகிரி கூட பண்ணல, ஆனா வந்து உங்க குரூப்ல இருந்து எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு வெளி ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது, என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்ல ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்கு மட்டும் ஒரு குரூப்பா நான் ஃபார்ம் பண்ணி போடும் போது ஏதோ ஒரு மந்த்லி ஒரு சின்னதா எனக்கு ஸ்பெண்ட் பண்ற ஏர்னிங்ஸ் வருது. அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா. அந்த ஒரு சின்ன வேர்டுக்காக தான் நம்ம வந்து பிக்சர்ஸா கொடுத்து வாட்ஸ்அப் குரூப்ல இதே யூடியூப்ல போடுற பிக்சர்ஸா அதுல அப்டேட் பண்ணி, யூடியூப்ல வந்து நம்ம போஸ்ட் பேஜ்ல கொடுக்குற பிக்சர்ஸையும் குரூப்ல அப்டேட் பண்ணி என்னோட டைம்ல நிறைய ஸ்பெண்ட் பண்ணி வந்து அந்த சின்ன ரீசெல்லர்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கும் போது அது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு தான். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நானே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஏர்னிங்ஸ் எனக்கு போதும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போயிட்டு என்னதான் ஹஸ்பண்ட் இருந்தாலுமே, ஹஸ்பண்ட் பெரிய சப்போர்ட்டிவா இருந்தாலுமே ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம போய் கேட்க கூடாது. நம்ம வந்து ஒரு சின்னதா நம்மளோட இதை வந்து நமக்கு ஃபுல்ஃபில் பண்றதுக்கு வந்து என்ன ஒரு சின்ன ஒரு ஏர்னிங்ஸ் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது இருந்த அந்த மென்டாலிட்டியில தான் இப்போ வரையுமே நான் இருக்கேன். அந்த சின்ன ஏர்னிங்ஸ் இருந்தா போதும், மார்ஜின் ரொம்ப கூட நமக்கு வேணாம் அப்படின்ற அதே சேம் இப்போ வரையுமே நான் ஃபாலோ பண்றேன். அதே சேம் வந்து ஒரு சில பேர் அதே மாதிரி நினைக்கிறவங்களும் இருக்காங்கல்ல. ஒரு சில பேர் ஒர்க் பண்றாங்க, ஒரு சில பேர் வந்து எனக்கு சின்ன ஏர்னிங்ஸ் வந்து ஏதோ ஒன்னதுனால நான் வந்து நான் வேஸ்டா அந்த விளாக் பண்ணி எனக்கு என்னோட டேட்டாஸ் போறதுக்கு எனக்கு வந்து மொபைல் டேட்டா போகுது இல்ல, விளாக்லாம் பாக்குறோம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு டைம் பாஸ்க்காக, அதுல சின்னதா நம்ம ஏர்ன் பண்ணிடலாமே அப்படின்னு நினைக்கிற ஏதோ ஒருத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ்ல தான் நம்ம இதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அதே நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது எப்படி மார்ஜின் செட் பண்ணோமோ அதே தான் இன்ன வரையுமே வந்து மார்ஜினா வச்சிரு. ஸோ நம்ம என்னதான் வளர்ந்தாலுமே நமக்கு கீழே எவ்வளோ பேர் தான் வந்தாலுமே நான் வந்து என்னோட மார்ஜின் வந்து செட் பண்ணதை அதை மாற்றவே இல்லை. அதே லோ மார்ஜின்ல தான் இப்போ வரையுமே என்னோட கஸ்டமர்ஸா இருக்கட்டும் ரீசெல்லர்ஸா இருக்கட்டும் நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் ஒரு சிங்கிள் கஸ்டமரே ஒரே நேரத்தில் ஒரு 5 சாரி 10 சாரி பர்ச்சேஸ் பண்ணா கூட என்னால் ரொம்ப ரிடக்ஷன் பண்ண முடியாது. ரெகுலர் கஸ்டமர் என்கிட்டையும் அவங்க ரீசெல்லர் கூட கிடையாது, கஸ்டமர்ஸ்ல ஒரு சில பேர் ஒர்க் பண்ற கஸ்டமர்ஸ் வந்து ஒரு மந்த்துக்கு மினிமம் வந்து ஒரு 7 சாரி 8 சாரீஸ், இது வந்து ரீசெல்லர் கலர் கஸ்டமர் அப்படிங்கும் போது ஒரு மந்த்துக்கு 7 to 8 சாரீஸ் பர்ச்சேஸ் பண்றது ஒரு பெரிய விஷயம்.
அப்படிங்கும்போது அவங்க கூட வந்து எனக்கு பெருசா எனக்கு வந்து பெரிய ரிடக்ஷன் சப்போர்ட் பண்ண முடியல. என்ன ரெகுலரா ஃபாலோ உங்களை இது பண்றேன்னா ஆனா இவ்வளவுதான் ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ரிடக்ஷன் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நான் எல்லாருக்குமே சொல்றது இதுதான். அது காமனா வீடியோல சொல்லிடலாம். ஏன்னா அப்போ நம்ம மார்ஜின் என்ன செட் பண்ணோமோ அதே தான் 50 to 70. ரொம்ப ஃப்ராங்கா சொல்லிட்டேன் வீடியோலயே. ஒரு சாரிக்கு அவ்வளவுதான் மார்ஜின் வச்சு நம்ம சேல் பண்ணும்போது அது வந்து பெருசா நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரிடக்ஷன் கொடுக்க முடியல. இதுதான் உண்மை. ஸோ வந்து இது வந்து நம்ம கஸ்டமர்ஸா இருக்கட்டும் ரீசெல்லர்ஸா இருக்கட்டும் அவங்க நல்லபடியா ஒரு சாரி நல்ல குவாலிட்டியில பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்றதுதான் ஒரு பெரிய என்னோட கான்செப்ட். சரி, இன்னைக்கு வீடியோல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மைசூர் கிரேப் சில்க் சாரி. ஸோ நார்மலான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் அவேர்னஸ் சொல்லிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மெட்டீரியல் அவேர்னஸ் பத்தி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கறது எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டி சாரி தான். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, பிரீமியம் குவாலிட்டி, லக்ஸுரி குவாலிட்டி. ஒரு சில சாரி லக்ஸுரி குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு சில சாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பியூர் சில்க் அப்படி இமிட்டேட் பண்ண மாதிரி வர சாரீஸ் இந்த மாதிரி தான் குவாலிட்டிஸ்ல எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு சில மெட்டீரியல் செட் ஆகும், ஒரு சில மெட்டீரியல் வந்து சாட்டிஸ்ஃபைடு இருக்காது. அது வந்து மெட்டீரியல் கம்ப்ளைண்ட் கிடையாது. இஃப் சப்போஸ் மெட்டீரியல் கம்ப்ளைண்ட் அப்படின்னா அந்த சாரியை நாங்க ரிப்பீட் பண்ண மாட்டோம். ஸோ அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது பிடிக்காது, ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து திக்கா இருக்கிறது பிடிக்காது, ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நமக்கு கிரேப் மெட்டீரியல் நிறைய பேருக்கு பிடிக்கும். சில பேருக்கு வந்து கிரேப் மெட்டீரியல் கொஞ்சம் வளவளப்பு ஃபீல் இருக்குன்னு பிடிக்காது. ஸோ ஒரு சில பேருக்கு சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வந்து லைட் வெயிட்டா இருக்கு அது எனக்கு ஓகேன்னு நினைப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து சல்லடை மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட் செட் வேற. ஸோ அதனால டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியலை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்குற சாரீஸ் எல்லாமே வந்து ரொம்பவே பெஸ்ட் குவாலிட்டி சாரீஸ் தான். ஸோ இதுவும் எவ்வளவு பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ இது சில பேர் வந்து சொன்னா கூட நம்ம பிசினஸ் பாதிச்சிடுமோ அப்படின்ற மாதிரி கூட நினைப்பாங்க. பட் அப்படி கிடையாது. ஒரு பிசினஸ் அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து நம்மளோட சேல்ஸ் எவ்வளவு அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரியே நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றது அந்த அளவுக்கு முக்கியம். ஸோ அது என்னோட ஒரு கான்செப்ட். ஸோ அதனாலதான் மெட்டீரியல் அவேர்னஸ் வேணும் அப்படின்றதையும் நான் சொல்றேன். எல்லா மெட்டீரியலும் எல்லாரோட மைண்ட் செட்டுக்கும் செட் ஆகாது. ஸோ வந்து எனக்கு இது செட் ஆகும் எனக்கு இது செட் ஆகாதுன்னு அவங்கவுங்க தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ என்ன பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாக்குறீங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ்ல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி நான் வந்து என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. என்னால கொடுக்க முடியறது வந்து பெஸ்ட் குவாலிட்டி. ஸோ வந்து குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் அது கஸ்டமர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கவுங்களுக்கு ஏத்த மெட்டீரியல் அவங்கவுங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ப்ளீஸ் அதை நீங்க வந்து டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வீடியோல வந்து நம்பர் 1 செக்ஷனே எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னேன் உங்களுக்கு வீடியோட முக்கால்வாசி லென்த் வந்து நம்பர் 1 அவ்வளோ அளவுக்கு நான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இவ்வளோ அளவுக்கு பேசியிருக்கேன். இன்ஃபர்மேஷனான்னு எனக்கு தெரியல, நிறைய வளவலன்னு பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு அன்னெசரியா நான் பேசுறது தோணுச்சு அப்படின்னா நீங்க வந்து மியூட் பண்ணிக்கலாம். சாரி கலெக்ஷன்ஸ் போட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா அதுல நம்ம பிரைஸ் வந்து ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கோம். ஒரு சில பேர் வாயில மென்ஷன் பண்ணுவாங்க, ஓரலா மென்ஷன் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் மென்ஷனே பண்ண மாட்டாங்க பிரைஸ். நம்ம அப்படி கிடையாது. ஒர்க் பண்றவங்க வந்து ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க நான் வந்து மியூட் பண்ணிட்டு ஃப்ரீ டைம்ல அப்படியே உங்களோட வீடியோவை பார்த்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து எனக்கு மெட்டீரியல் தெரியாது. அதனாலதான் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்பர் 1 என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்கோம், நம்பர் 2 என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்கோம், நம்பர் 3 என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்கோன்றத நம்ம டீட்டெயிலா கொடுத்துருக்கோம். அண்ட் தென் பிரைஸ்மே நம்ம ஸ்கிரீன்லயே மென்ஷன் பண்ணிருக்கோம். நம்ம இந்த அளவுக்கு வந்து டீட்டெயில்டா கொடுக்கறதே உங்களோட சப்போர்ட்ஸ் உங்களுக்கு புரியணும், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம செக்ஷன் வைஸ் கொடுக்கறதும் எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து கொலாப்ஸ் பண்ணிக்க வேணாம். இதுல என்ன செக்ஷன் கொடுத்துருக்கோம், இதுல என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்கோம், நம்பர் 1ல என்ன கொடுத்துருக்கோம், நம்பர் 2ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றது தெரியணும் தான். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வீடியோல நம்பர் 2ல வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட். சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் அப்படின்னாலுமே உங்களுக்கு தெரியும் காமனா நம்ம மைசூர் சிஃபான், மைசூர் ஜார்ஜெட், ஸோ வந்து ஃபேன்சி சிஃபான் ஆர் ஃபேன்சி ஜார்ஜெட், கிரன்ச்சி சிஃபான், கிரஷ் கிரன்ச்சி மீன்ஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி மொறுமொறுப்பு கிரஷ் பண்ணதுலேயே அதுலேயே வந்து சிஃபான் வருது. ஸோ அந்த மாதிரி வருது. காதி ஜார்ஜெட் வருது. ஸோ பனாரசி ஜார்ஜெட் வரும், பனாரசி சிஃபான் வரும். ஸோ நிறைய டைப் ஆஃப் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டுமே இந்த 2 செக்ஷனுக்குள்ளேயே கவர் ஆயிடும். ஸோ இன்னைக்கு வீடியோலையும் அதே மாதிரி தான் கவர் பண்ணிக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோலையும் நம்பர் 3ல வந்து மிக்சடே கிடையாது, சிங்கிள் வெரைட்டி மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆனால் பக்கவான வெரைட்டியா எடுத்துட்டு வந்திருக்கும். சூப்பரா இருக்க போது, இந்த அக்கேஷன்ஸ்க்கு பெஸ்ட் கலெக்ஷன்ஸா இருக்க போது. அது என்ன மெட்டீரியல் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்றதையும் பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ நம்ம 2 செக்ஷன் பார்த்துருப்பீங்க, கலெக்ஷன்ஸ்லாம் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ரேஞ்சஸ்லுமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரேட் ப்ரைஸ் அதிகமாக வேணுமா, ப்ரைஸ் கம்மியாக வேணுமா, எல்லா மாதிரியுமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்பர் 1லயும் அப்படி தான், நம்பர் 2லயும் அப்படி தான். ஸோ நம்பர் 3ல வந்து சிங்கிள் வெரைட்டி தான் அப்படின்னு சொன்னேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஸ்கோ சில்க் மட்டும் தான். விஸ்கோ சில்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரிச்சாக ஃபங்க்ஷன் யூஸ்க்கு வியோ பண்ணுற மாதிரி இருக்கிற விஸ்கோ சில்க் சாரீஸ் மட்டும் நம்பர் 3ல எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சூப்பராக இருக்க போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்கிற விஸ்கோ சில்க் சாரி. விஸ்கோ சில்க்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஸ்கோ சில்க், விஸ்கோஸ் மஸ்லின் சில்க் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாமே பேஸ் மெட்டீரியல் வந்து விஸ்கோ சில்காக தான் இருக்க போது. ரொம்ப அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாகவும் வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு ரொம்ப ஆப்டான கலெக்ஷன்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கு மட்டும் கிடையாது, அப்கமிங் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு பிளஸ் உங்களோட ஃபேமிலி ஃபெஸ்டிவல்ஸ்க்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஏதோ ஃபெஸ்டிவல் வருது எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரையும் நம்பர் 1 to நம்பர் 3 வரையும் எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். அடுத்து என்ன கலெக்ஷன் ரீஸ்டாக் பண்ணலாம், என்ன டிசைன்ஸ் எடுத்துட்டு வரலாம், ஸோ என்னென்ன மெட்டீரியல் எடுத்துட்டு வரலாம் அப்படின்றது உங்களோட லைக் அண்ட் ஷேர்ஸ் தான் எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட். ஸோ அதனால தான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அப்படின்றது ஈச் அண்ட் எவ்ரி வீடியோஸ்லையுமே கேட்குறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.